2025க்கான ரிட்டன் எக்ஸாமோட கட் ஆஃப் வந்து இது பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ஆல்ரெடி தெரியும், அந்த கோர்ட் கேஸ் வந்து 3 கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில யூடியூப்பில் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து விட போகிறாங்க. ஆனால் அது மாதிரி விட மாட்டாங்க. அடிஷ்னல் கேண்டிடேட்னு சொல்லிட்டு 649 பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி சொல்லிட்டு இப்போ 2000 பேர் வந்தாலும் 5000 பேர் வந்தாலும், இப்போ போன வருஷம் 2023 பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி 8000 பேர் விட்டாங்க. அது மாதிரி தான் வந்து திருப்பியும் விட போகிறாங்க. அதாவது வந்து பிசி இப்போ பிஎஸ்டிம்னா 53 கட் ஆஃப் விட்ருக்காங்க அப்படின்னா, இப்போ 52 எடுத்து ஃபெயில் ஆனவங்க வந்து இப்போ திருப்பி வந்து 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கு 3 மார்க் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் கூட வாய்ப்பு இல்லை. அந்த 1 மார்க் 2 மார்க் கூடினவங்க வந்து இப்போ திருப்பி வந்து உள்ளே வருவாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் மார்க் கூடி அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் நடத்தி அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் நடக்கும். ஓவரால் ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் வரும். யாரும் பயப்பட தேவையில்ல. இதான் நடக்க போகுது. தைரியமாக இருங்க. இப்போ அந்த ரிட்டன் ஃபிசிக்கல் வந்து ஆல்ரெடி அந்த லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்களாம். இப்போ அவங்க லிஸ்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க. ஆனால் பட் வந்து ஹைட்டுக்கு வந்து கேஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க போர்டு. ஆல்ரெடி அந்த லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்களாம். இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து விட்டுருவாங்க. 1 or 2 வீக்கில் வந்து விட்டுருவாங்க. பார்ப்போம்.